அப்பா டைம் ஆச்சுடாடி. மணி எல்லாரும் பண்ற தப்பு நீயும் பண்ணா உனக்கு ஆண் போய் கல்யாணம் ஆனாலும் குழந்தை பிறக்காம போயிண்டா. டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன்? ஜட்டி என்னடா போட்டேன்? மணி இந்த தப்பு பண்ணாதான்டா குழந்தை பிறக்காது. டேய் ஜட்டி போடாம இருந்தாதான் தப்பும்பாங்க. நீ என்னடா ஜட்டி போட்டா தப்புங்கற? ஜட்டி போட்டா பிரச்சனை இல்ல மணி, இந்த மாதிரி கட் ஜட்டி போட்டா தான் பிரச்சனை. இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் ஜட்டி, இன்னொரு பக்கம் இந்த ட்ரவுசர் மாதிரி இருக்கு இந்த ஜட்டின்னு எடுத்துமே. இப்போ கட் ஜட்டி போட்டா என்ன மாதிரி பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்ற மாதிரி மணி. பொதுவாகவே நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து அப்படியே தக்க வச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான ஹீட்டையும் வந்து பார்த்தோன்னா உடம்பே வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். இப்போ இந்த ஸ்பெர்ம் இருக்கு பார்த்தியா, அது நம்ம உடம்புல இருக்க ஹீட்டை விட 2லேருந்து 1 டிகிரி கம்மியாக இருந்தால் தான் வந்து பார்த்தோன்னா அது உயிரோடவே இருக்கும். அதனால தான் இயற்கையாகவே நம்ம உடம்புல வந்து இந்த விரைப்புன்றது வந்து பார்த்தோன்னா உடம்போட உள்ளே இருக்காம வெளியில இருக்கு. ஏன்னா வந்து உடம்போட ஹீட் அளவுக்கு இருந்தால் அந்த ஸ்பெர்ம்ன்றது வந்து பார்த்தோன்னா இறந்து போயிடும். இப்போ நீ இந்த மாதிரி கட் ஜட்டி போட்டுன்னு வச்சுக்க, இது என்ன பண்ணா வந்து இந்த விரைப்பையை உடம்போட சேர்த்து வச்சிடும். இப்போ உடம்போட ஹீட்டும் அதோட ஹீட்டும் ஒன்னா ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்தோன்னா ஸ்பெர்ம் டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, குழந்தை பிறக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குடா மணி. டேய் இத்தனை வருஷமா இந்த மாதிரி ஜட்டி தானடா போட்டுக்கிட்டு இருக்கேன், என்னமோ சொல்லி பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? இது மட்டும் இல்லடா மணி, இப்போ நீ இந்த மாதிரி கட் ஜட்டிலாம் டைட்டா இருக்கும்ல, இதெல்லாம் நீ போட்டுட்டுன்னு வச்சுக்க, இப்போ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை சுரப்பிகள்ன்றது அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை அதிகமா சொட்டு ஆகுமா. இப்போ காற்றோட்டெல்லாம் வந்து காற்றுலாம் அந்த வழியாக போச்சுன்னா வந்து அந்த வேர்வெல்லாம் வந்து ஈஸியாக எவாப்ரேட் ஆகி வெளில போயிடும். அப்படி காற்றே அந்த இடத்துல போகாமல் இருந்ததுன்னு வச்சுக்க, அந்த வேர்வெல்லாம் அப்படியே தங்கி அங்கே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்து இந்த இச்சிங்கு இரிட்டேட்டிங் ஆகுது, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கணும் மணி. இதுவே நீ இந்த மாதிரி ட்ரௌசர் மாதிரி இருக்கிறது போட்டேன்னு வச்சுக்க, இது வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், உடம்போட வந்து பார்த்தோன்னா அந்த விரைப்பையும் ஒட்ட வைக்காது. அதே மாதிரி வந்து கொஞ்சம் காற்றோட்டமாக இருக்கிறதால வந்து இந்த வேர்வெல்லாம் வந்து பார்த்தோன்னா காற்றில் பட்டு அப்படியே போய் எவாப்ரேட் ஆகிடும், எந்த ஒரு பிரச்சனையும் வராரா. இந்த மாதிரி டைட்டான கட் ஜட்டி போட்டோன்னா இப்போ நான் மேலே சொன்னேன் பார்த்தியா, இந்த விரைப்பை வந்து உடம்போடு ஒட்டி நின்று ஸ்பெர்ம் டெத் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இச்சிங்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி கட் ஜட்டி போட்டா. நான் தான் சொல்கிறேன், இதெல்லாம் போடாத. டேய் போன வரதானே இந்த மாதிரி 4 ஜட்டி புதுசாக வாங்கினேன். இப்போ ஒரு ரிசர்ச் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி கட் ஜட்டி போகிறவங்கள ஒரு பக்கமோ, அதே மாதிரி வந்து லூஸாக அண்டர்வேர் போடுறவங்களும் ஒரு பக்கமாக வச்சிருக்காங்க. ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த லூஸாக அண்டர்வேர் போகிறோன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி அவங்களோட ஃபெர்டிலிட்டி ரேட்டும் அதிகமாக இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்களா. இந்த மாதிரி கட் ஜட்டி போடுறாங்களா, அவங்களோட ஸ்பெர்ம்ஸ்லாம் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் நிறைய டெத் ஸ்பெர்ம்ஸ்லாம் இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரி கட் ஜட்டின்றது யூஸ் பண்ணக்கூடாது. இதுலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு தூங்கும்போதுலாம் ஃபுல் டைம் ஜட்டி போட்டுகிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணால் நான் மேலே சொன்னல இந்த மாதிரி ஸ்வெட் ஆகி இச்சிங் வரதுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகி இச்சிங் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆகிடும். அதனால் நைட்டு தூங்கும்போது இதெல்லாம் கழிச்சிட்டு ஃப்ரீயாகவே நம்ம அழகாக தூங்கலாம், அதான் நல்லதும் கூட. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் மணி, ஜட்டிலாம் தினமும் துவச்சி வெயிலில் காய போட்டுருணும். டேய் நான் பேண்ட் சட்டையை தான் மாசுகளோட துவைப்பேன், ஜட்டில அந்த தான் துவைச்சு காய போட்டுருவேன்டா. நீ இந்த பெல்ட்டோட இந்த பேண்ட்டை காய போட்ட பார்த்தியா, அப்பயே தெரிஞ்சு போச்சு நீ துவைக்கிற லட்சணம். அப்புறம் மணி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்லாம் ஆண்களுக்கு மட்டும் தான் கேட்டால் அப்படி கிடையாது, பெண்களுக்கும் கூட மணி. அவங்களும் இந்த மாதிரி டைட்டாக இன்னர் வேஸ்லாம் போட்டானா வெயிஜினில் இன்ஃபெக்ஷன் வரதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து பார்த்தோன்னா லூஸாக ட்ரௌசர் மாதிரின்றதை தான் வியர் பண்ணோம். அப்புறம் அதுலேயும் கூட இந்த காட்டன் கிளாத்தை தான் யூஸ் பண்ணோம், இந்த நைலான் கிளாத் அந்த மாதிரிலாம் வருது, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணவே கூடாது. அப்புறம் இன்னும் நிறைய சில ஜட்டிலாம் வந்து பார்த்தோன்னா கலர் சாயன்றதெல்லாம் போவோம், சீப்பாக இருக்குன்னு சொல்லி வாங்கிடுவாங்க, அது கலர் சாயன்றதெல்லாம் போவோம். அது வந்து கெமிக்கல் வந்து பார்த்தோன்னா நம்ம ஸ்கின்ல பட்டு அது இரிட்டேஷன் பண்ணுறது இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பார்த்தோன்னா வியர் பண்ணக்கூடாது. அபி நீ சொல்கிறதுமா கரெக்டா? இந்த ஜட்டி வாங்க போகிறப்ப பூ போட்ட டிசைனில் இருக்கா, கத்திரிப்பூ கலரில் இருக்கா, இப்படிலாம் பார்க்காம ட்ரௌசர் மாடலில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் போல, அப்போ தான் நம்ம உடம்புக்கு கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை எனக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சுடா, நான் கூட நீ குளிக்கிற சோப்பு எடுத்து நான் போறனால தான் பிரச்சனை வருதுன்னு நினைச்சேன். இது ஏன் சோப்பு போடுறியா? ஏய் மாச கடைசிடா. இப்பதான்டா புரியுது. என்னது? இதுக்கப்புறம் குளிச்சுட்டு சோப்பை கையோட எடுத்துட்டு போயிடணும். சரி உர்றா, மாச கடைசினா அப்படிதான் இருக்கும். இனிமேல இந்த கஜ்ஜட்டிலாம் வாங்காம டவுசர் மாடல் ஜட்டி வாங்கி போட்டுக்கிறேன். அதுலயும் ஒரு நல்ல விஷயம் இருக்குடா, இப்போ இந்த பாக்ஸர் மாதிரி டவுசர் ஜட்டியை போட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே பேட்டை பண்ணி கழிட்டு அதோட ஜாலியாக படுத்துடலாம். அதை விட்டு இந்த கஜ்ஜட்டியை போட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பேண்ட்டை கழட்டி ஒரு ட்ராக் ஷீட்டை போடணும், இல்லை லுங்கியை கட்டணும், டவுசரை போடணும், அது ஒரு தனி வேலை, அதை துவைக்கணும். இதுனா பிரச்சனை இல்லைல்ல. இதுக்கு இவ்வளோ சோம்பேறித்தனம் பண்றியாடா நீ? அடுத்த மாதம் வேற கல்யாணம் சொல்கிற, என்ன போதோ வந்துரு கல்யாணத்துக்கு. வரேன் பாப்போம் என்னன்னு. சரி வரட்டா. மாமா டவுசர் கண்டுச்சு.